இங்கே இந்த 2 பில்டிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே யாச்சு ஷேப்பில் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணி செம்மையாக வந்து கிராண்டாக நிற்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து டிராஃபிக் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நடந்து போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களையும் வந்து ஈக்குவலாக வந்து நடத்துவாங்க. மனிதர்களோட உயிருக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த இடத்துல சொல்லலாம். எல்லா வண்டியுமே அங்கே நிற்குது பாருங்கள். எந்த வண்டியுமே வந்து அந்த ஒரு ஒயிட் கோடுக்கு முன்னாடி இல்லை, கிட்ட கூட வரல, எல்லாமே அந்த ஒயிட் கோடுக்கு பின்னாடி தான் நிற்குது. இந்த புர்ஜ் கலிஃபாவுக்கும் உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 200-250 நினைக்கிறேன். பார்க்குறது வந்து கிட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, உண்மையிலே இல்லை. இப்படியே நம்ம ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு அப்படிக்கா போய்ட்டு அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது பிரிட்ஜு கீழே ஆக்சுவலி எத்தனை நாளைக்கு வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட் பில்டிங்ன்ற பேர் வந்து இந்த புர்ஜ் கலிஃபா வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்பனுக்கு அப்போ எப்போவுமே இருப்பான்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இந்த உலகத்தில் வந்து எப்போ எந்த நாடு எந்த ஒரு பில்டிங் எப்போ எழுப்புவாங்க சொல்லவே முடியாது. சவுதி அரேபியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து கட்டிட்டு இருக்காங்களாம். அது ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் புர்ஜ் கலிஃபா. இந்த ஒரு பில்டிங்கை நம்ம பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே நடந்து போகலாம். பாருங்கள் வண்டி எப்படி நிற்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து டிராஃபிக் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நடந்து போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களையும் வந்து ஈக்குவலாக வந்து நடத்துவாங்க. மனிதர்களோட உயிருக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த இடத்துல சொல்லலாம். நீங்கள் வந்து என்னதான் வந்து நீங்கள் வந்து ரோட்டில் வந்து நின்னாலும் நீங்கள் ஆன் த ஸ்பாட் வந்து உடனே அந்த இடத்துல நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணணுன்னா நீங்கள் கிராஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர வண்டி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்தாலும் ஒரு பெடஸ்ட்ரியன் வந்து நிற்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அந்த காரை நின்றுட்டு தான் போகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைன் வந்து சேர்ந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம். புர்ஜ் கலிஃபா தெரியுதுங்களா. புர்ஜ் கலிஃபாவுக்கும் உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 200-250 நினைக்கிறேன். நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதோடய காஸ்ட்டு என்னன்ட்டு உங்களுக்கு. இதே போல் தான் அட்லீஸ்ட் இந்த இடத்துலையாச்சு மியூசியமில் வந்து ஓரளவுக்கு உள்ளே போயிட்டு கொஞ்சம் இருக்கிற ஆக்டிவிட்டிலாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனால் புர்ஜ் கலிஃபாவில் வந்து அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. மேக்ஸிமம் கீழே இருந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த ஒரு புர்ஜ் கலிஃபாவுக்கு நம்ம டிக்கெட் வாங்கி உள்ளே போனோன்னா டாப் வியூவுக்கு கொண்டு போவாங்களாம். மேபி டாப் வியூவுக்கு போகிறதுக்கு ஒரு காஸ்ட்டும், இல்லைனா உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கும் மிட் வியூ போகிறதுக்கு ஒரு காஸ்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு. பாருங்களா, இங்கே இந்த 2 பில்டிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே யாச்சு ஷேப்பில் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணி செம்மையாக வந்து கிராண்டாக நிற்குது பாருங்கள். லக்ஸுரியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில். பாருங்கள், இங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து அவுட் சைக்கிள் எடுத்து தான் ஓட்டின்னு இருக்காங்க. ஐயோ, இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குட்டு இந்த பில்டிங்லாம். வா, செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இங்கே லைவில் நான் பார்க்குறப்போ வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஒவ்வொரு பில்டிங்குமே. சிவாஜி படத்தில் வந்து ரஜினி சார் வந்து எல்லா கிராமத்தையுமே வந்து சிட்டியை மாத்திரன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. பாருங்கள், ஷேப்பில் இருந்த 2 பில்டிங் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பில்டிங் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வியூ. இது சைடில் பார்க்குறப்போ வந்து யாச்சு ஷேப்பில் இருந்தது. பாருங்கள், ரோடு கிராஸ் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே அங்கே நிற்குது பாருங்கள். எந்த வண்டியுமே வந்து அந்த ஒரு ஒயிட் கோடுக்கு முன்னாடி இல்லை, கிட்ட கூட வரல, எல்லாமே அந்த ஒயிட் கோடுக்கு பின்னாடி தான் நிற்குது. புர்ஜ் கலிஃபா கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், பின்னாடி தெரியுதுங்களா, வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபா பார்த்தீங்களா. இது இல்லை, இது வந்து இது கரண்ட்டு கம்பம். இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் புர்ஜ் கலிஃபா. நம்மளுடைய டிஷர்ட்டில் வந்து சென்னைக்கு அடையாளமாக வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும்
இந்தியாவுக்கு அடையாளமாக வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து தாஜ்மஹால் வச்சுருந்தேன். அதனை தொடர்ந்து அப்படியே வந்து துபாய்க்கு அடையாளமாக வந்து புர்ஜ் கலிஃபா தான் வந்து நான் வந்து மெயின் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி நாம் துபாய்க்கு அடையாளமாக நம்ம டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிற புர்ஜ் கலிஃபா கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். பார்க்குறது வந்து கிட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, உண்மையிலே இல்லை. இப்படியே நம்ம ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு அப்படிக்கா போய்ட்டு அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு கீழே உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு போகணும். வரும் இன்னும் ஒரு கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், அதை நடந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நாம் வந்து புர்ஜ் கலிஃபா கிட்டே வந்திருக்கோம். புர்ஜ் கலிஃபாவோடைய பாட்டம் வியூவில் தான் நான் நிற்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே தான் நான் இருக்கேன், இன்னும் உள்ளே போகல. ஸோ உள்ளே போனோன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்கிட்ட என்ட்ரி டிக்கெட்லாம் இல்லை. என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 கிட்ட ஆகுது. அதனால் நான் வந்து என்ட்ரி டிக்கெட்டில் நான் எதுவுமே வாங்கலை. இங்கேருந்தே நான் வந்து புர்ஜ் கலிஃபாவை பார்த்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படியே நான் புர்ஜ் கலிஃபா நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? நான் புர்ஜ் கலிஃபாவை காட்டுறது முன்னாடி இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து வாட்டர் தீம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் அங்கே கீழே பாருங்களேன், புர்ஜ் கலிஃபாவோட கீழே வந்தீங்க பாருங்கள். அப்படியே புர்ஜ் கலிஃபா பார்க்கலாங்களா? எவ்வளோ ஹைட்டு பாருங்களேன். எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு. அதனால தான் வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் பில்டிங் என்ற பேர் வந்து இந்த புர்ஜ் கலிஃபா வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கு. புர்ஜ் கலிஃபா பற்றி சொல்லணும்னா இதோட ஹைட் வந்து 828 மீட்டர் வருது. இந்த ஒரு புர்ஜ் கலிஃபாவில் வந்து மொத்தம் 200 ஃப்ளோர் இருக்குங்களா. அதில் வந்து 160 ஃப்ளோர் மாத்திரம் தான் வந்து மனுஷங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மிச்சம் 40 ஃப்ளோர் வந்து டெக்னிக்கல் யூஸ்க்காக வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் புர்ஜ் கலிஃபா கிட்ட போயிட்டு நீங்கள் சன்செட் பார்க்க போனீங்கன்னா தரையில் நின்று நீங்கள் ஒரு வாட்டி சன்செட் பார்க்கலாம். அங்கேயே நீங்கள் லிஃப்ட் பிடிச்சி 120 ஃப்ளோர் நீங்கள் போனீங்கன்னா செகண்ட் டைம் வந்து சேம் டைம் வந்து நீங்கள் வந்து சன்செட் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிற இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 3rd ஃபாஸ்டஸ்ட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுங்களாம். இதுவே நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் இருந்து ஹெலிபேட்ல இருந்து நீங்கள் வந்து புர்ஜ் கலிஃபாவை டாப் வியூலேருந்து நீங்கள் பார்க்குறப்போ புர்ஜ் கலிஃபா வந்து பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஃப்ளவர் வடிவத்தில் வந்து சூப்பராக வந்து ஆர்கிடெக்ட் பண்ணி செம்மையாக வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட் பில்டிங் என்ற பேர் வந்து இந்த புர்ஜ் கலிஃபா வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்பனுக்கு அப்போ எப்பவுமே இருப்பான்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இந்த உலகத்தில் வந்து எப்போ எந்த நாடு எந்த ஒரு பில்டிங் எப்போ எழுப்புவாங்க சொல்லவே முடியாது. சவுதி அரேபியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து கட்டிட்டு இருக்காங்களாம். அது எப்போ வேணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலாம். ஒரு வேளை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா சொல்ல முடியாது, அப்படியே வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட் பில்டிங் வந்து அதுவாக கூட மாறிடலாம். காலத்தை பற்றி யாராலுமே கணிக்கவே முடியாது. யார் கீழே இருப்பா, யார் மேலே இருப்பா, யார் மேலே இருப்பா, யார் கீழே இருப்பான்னு சொல்லி யாராலுமே கணிக்கவே முடியாது. அவங்கவுங்க படிக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க படி கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். பார்ப்போம். இந்த இடத்துலலாம் பாருங்கள், பில்டிங்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன். இது விண்டோ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே கிளாஸ் டோரில் வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. வெளியெல்லாம் துணியெல்லாம் காய வச்சுருக்காங்க. அதை பார்த்து சொல்கிறேன் இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் பில்டிங்கெல்லாம். அப்படியே லெஃப்ட் எடுத்தால் தலைவர் வந்திருக்காரு, புர்ஜ் கலிஃபா தலைவர். நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு திண்ணையில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் நல்லா இருக்குது, உட்காந்து பேசுகிறதுக்கும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து இடம் செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன், பின்னாடி வந்து வாட்டர் ஃபாலோ ஆகிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து வாட்டர் ரசிச்சுக்கிட்டே நம்ம இங்கே உட்காந்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. என்னென்ன புர்ஜ் கலிஃபாக்குள்ளே வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு நம்மளால் போக முடியல, அவ்வளோதான். தேவையும் இல்லை, மேலே போய்ட்டு டாப் வியூ நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கிருந்து இந்த வியூ பார்த்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. நம்மளுடைய சென்னை டு இஸ்ரேல் வாக்கிங் லிஃப்ட்டில் வந்து சென்னைக்கு அடையாளமாக வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலை நம்ம காட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து
துபாயோடைய அடையாளமாக வந்து புர்ஜ் கலிஃபாவையும் நம்ம காட்டியாச்சு. புர்ஜ் கலிஃபா கிட்ட தான் நாம் இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து ஜோர்டான்லேருந்து இஸ்ரேலில் தான் நம்ம போகிறோம். பசி பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்றதில்ல, மத்தியானம் லஞ்சு மட்டும் தான் நான் எடுத்துக்கிறது. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து மியூசியம் அதுக்கப்புறம் புர்ஜ் கலிஃபா நம்ம வந்து முடிக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் டைம் ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 5:30 ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து சரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் எதுவுமே இல்லை. நம்மளோட ஸ்பாட்டுக்கு போனால் மாத்திரம்தான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எதாவது சாப்பிட்லாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பக்கத்தில் துபாய் மால் இருக்குது. துபாய் மாலுக்குள்ளே போய்ட்டு கொஞ்சம் அப்படியே நான் சுற்றி பார்த்துட்டு உள்ளே ஏதாவது சிக்கன் பேஸ்ட்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸோ ஜூஸ் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். உள்ளே போய் நான் வீடியோ எடுக்கலாம். ஆனால் சில இடத்துல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. வீடியோ எடுக்கக்கூடாது, அது எடுக்கக்கூடாது, இது எடுக்கக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அதனால் வந்து நான் வந்து துபாய் மாலுக்குள்ளே வந்து நான் vlog எடுக்க போகிறதில்ல. நான் சும்மா போய்ட்டு அப்படியே நான் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டு இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி நம்ம ஸ்பாட்டுக்கு நான் போகலான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக யாராவது வந்திருந்தாலும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.